இப்ப எல்லாமே ஏன் மாறுது, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? குருவுடைய வீட்டுக்கு போறாரு, சனிபாரம் இங்க இருக்கா, இங்க சூரியபாரம் போய் இணைகிறாரு 2. குருபகவான் பாருங்க ஸ்ட்ரெயிட்டா வக்ர நிவர்த்தியாகி 2ஆம் இடத்தை பாக்குறாரு 3. கடுமையாக உழைக்கக்கூடிய குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் இந்த மகரத்துக்கிட்ட நிறைய இருக்கும். பயங்கரமான கற்பனையான குணம் இருக்கும். வீடு கொடுத்தவர் நல்லா இருந்தாதான் இங்க பலம் அதிகம். இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரா, அவர் நேரம் 2ஆம் இடத்தை பார்க்கலாம், பொருளாதார வருமானத்தை சூப்பரா அள்ளி கொடுப்பார். நீங்க கவலையே இல்ல வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எனக்கு இட பிரச்சனை, சொந்த வீட்டு பிரச்சனை, பூமி பிரச்சனை இருக்குது, ஒரு குழப்பத்தை தருமாற்றம் இருக்கேன், ஒரு நிம்மதியில்லா தன்மை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நிறைய சொல்லுவீங்க. அது இல்லாம இப்ப சூரிய பகவான் இணைகிறாருன்னா ஒரு குழப்பத்தை, ஒரு தருமாற்றத்தை கண்டிப்பா கொடுத்து 8-3 மறைவு ஸ்தானம் அங்க போய் இருக்கும்போது இங்க விபரீத ராஜயோகமா உங்களுக்கு வேலை செஞ்சிடும். திடீர் யோகம் வரும். வீடு, இடம், பூமி, ஏதாச்சும் ஒரு வழக்குல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. உங்க மேல கேஸே இருக்கணும், அந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் சூரிய பகவான் ராசி அதிபர் சேர்ந்துட்டாரு. அப்ப வழக்குல நீங்க ஜெயிக்கணும், ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போகணும், வேலை இட மாற்றம் நீங்க பண்ணணும். இது கண்டிப்பா நடக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றான் குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்னைக்கு அம்மன் அருள் டிவியில பார்க்கக்கூடிய பயிற்சி நல்லா பாத்துக்குங்க. பங்குனி மாத பயிற்சி. இது என்னங்க பங்குனி மாத பயிற்சி? கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் கடைசி மாசம் சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாசத்துல எப்படி சித்திரை மாசம் வந்து கடைசி மாசம் இந்த பங்குனி மாசம். அப்ப இந்த பங்குனி மாத பலனை தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவியில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இப்ப பங்குனி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது நல்லா பாருங்க. சூரிய பகவான் அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள். குருவுடைய வீட்டுல தங்கம், பொன், பொருள், நகை, பணம் வீட்டுல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி மாசம். கும்பத்தை விட மீனராசிக்கு சூரிய செஞ்சாவே நல்ல யோகம் தான். ஏன்னா குருவும் சூரியன் நட்பு கிரகம். அப்ப யாருக்கெல்லாம் பணம், பொருள், தலைமை பொறுப்பு போகக்கூடிய யோகம், வெளிநாடு வெளியூர் யோகம் எதெல்லாம் வரப்போகுது, இது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா இருக்கு பாத்துங்க. இந்த மாசத்துல ஒரே விசேஷம் தான். முருகபெருமானுக்கு தமிழ் கடவான முருகபெருமானுக்கு பங்குனி உத்திரம், பங்குனி மாசம் 18ஆம் தேதி 1 வருது. இதையும் தாண்டி இந்த மாசம் எல்லாருமே அம்பால நிறைய வழிபாடு பண்ணுங்க. எல்லா முத்துமாரியம்மன் கோயிலும் பாருங்க, எல்லாம் விசேஷமாக திருவிழாவாக இருக்கும். ஏன்னா இது பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் 1 வருது. முருகனும் அம்பாலும் ஒரே நேரத்துல வரக்கூடிய விசேஷம் தான் இந்த மாசத்துல. வேற எந்த விசேஷம் கிடையாது. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்படி கால சக்கரத்தின் 10வது ராசி மகர ராசி. நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசியை பொறுத்தவரை இருக்குங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். எப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் இந்த மகரத்துக்கிட்ட நிறைய இருக்கும். பயங்கரமான கற்பனையான குணம் இருக்கும். நிறைய பேர் பாருங்க, இந்த மகரத்துல பிறந்தா இந்த ஆராய்ச்சியாளர்கள், நிறைய திறமையான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க, நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மகரத்துடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த பங்குனி மாத பலன் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது தயவு செய்து சொல்றேன். இது ஒரு பொது பலன் நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ஜாதக பிரகாரம், பிறந்த நேர பிரகாரம், அந்த லக்னாதிபதி இருக்கிற இடத்த வச்சுதான் ஒரு கரெக்டான ஒரு பலனை சொல்ல முடியும். ஏன்னா சில பேர் சொல்றீங்கல்ல, உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறோம், கஷ்டங்கள் நிறைய இருக்குது. சில பேருக்கு சொல்றீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கு, ஆனா சில பேருக்கு ஒரு மேட்ச் ஆகலை பார்த்தீங்களா? அப்ப ஜாதகத்துல பிறந்த லக்ன பிரகாரம் உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு கண்டிப்பா எல்லாரும் செக் பண்ணா அதுக்கான பரிகாரத்தை பண்ணும்போது கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைச்சிடும். நான் ஏன் இந்த வீடியோல கடைசி இப்ப சொல்றேன்னா, சில பேர் இது ஃபுல்லா வாழ்நாள் பலனை நீங்க எடுத்துக்கிறீங்க, உங்க ஜாதகத்தை மறந்துடுறீங்க. பிறந்த நேரம், பிறந்த தேதி ஒருத்துடையது கர்மாவை கண்டிப்பா தீர்மானம் பண்ணிவிடும். அப்ப ஜாதகத்தை பார்த்து, திசாபதியை பார்த்து நீங்க பலனை உள்ள வச்சு பாருங்க, மாறவே மாறாது. எப்படி மாறவே மாறாது. ஏன்னா சில பேர் சொல்றீங்க நீங்க பொது பலன் கரெக்டா இருக்கு, கரெக்டானு சொல்றீங்க பத்தி, அதனால சொல்றேன். இங்க ஜாதகத்தை நல்ல டைம் வேலை செஞ்சா இப்ப நல்ல வேலை செய்யும், அங்கே பலவீனம் இங்க பலவீனம் வேலை செய்யும். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசி பிரகாரம் 2ஆம் இடத்துல பாருங்க, கரெக்டா செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 3 கிரகம். எப்படி 2ஆம் பாவத்துல 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல பாருங்க சூரியன், சுக்கிரன்,
சனி 3 கிரகம், 6 கிரகம் ஒரே இடத்துல, வெற்றிலையும் 2ஆம் இடத்துலையும், இப்படி வருமானத்திலையும் வெற்றிலையும் பாருங்க 6 கிரகம். ஸ்ட்ரைட்டா 6ஆம் இடத்துல பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மிதுனத்துல. அடுத்து 8ஆம் இடத்துல பாருங்க கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுதான் கிரகத்துடைய அமைப்பு. ஆனா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்களேன், ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க கரெக்டா இந்த 3 கிரக பேசி இந்த மாசத்துல வருது. 1 பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல போய் சூப்பரா உட்கார்றாரு. 1 பங்குனி மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் வெற்றிக்கு போறார் செவ்வாய். 2 பங்குனி மாசம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் போறார் புதன் வெற்றிக்கு. இது 3. இதான் இந்த மாசத்துடைய இந்த 3 கிரக பயிற்சி. அப்படி எடுத்துட்டோமா? இப்ப எப்படி நம்ம மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? சனி பகவான் வக்ர நிவர்த்தியானது இப்ப கொஞ்ச காலம்தான், கொஞ்சம் நிம்மதியான ஒரு நேரத்தை இப்ப நம்ம பாக்குறோம். ஒண்ணு இல்ல, இப்ப குரு பகவான் யாருடைய ஜாதகத்துல நீங்க பிறந்த நேர பிரகாரம் எடுத்துக்கோங்க, யாருடைய லக்னத்துக்கு, அதாவது நீ பிறந்த நேர பிரகாரம் ஒவ்வொருத்தரும் நீங்க நட்சத்திரம், நீங்க 3 நட்சத்திரம் சொல்லிருவீங்க. என்ன நட்சத்திரம் வரும் மகரத்துல? உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த நட்சத்திர பிரகாரம் சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது ராஜா, இதுல போங்க, இதுல போகாதீங்க, இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் சொல்றாங்களே. இதையும் தாண்டி உங்களுடைய லக்னாதிபதி எங்கே போயிருக்காரோ அங்கே அதான் வேலை செய்யும். உங்க லக்னத்துக்கு எந்த கிரகம் யோகமான கிரகம், எந்த கிரகம், சில பேர் யோகத்தை பத்தி கேக்குறீங்களா, எனக்கு யோகம் இருக்கா இல்லையான்னு, அதான் ஜாதகத்தை வச்சுதான் நம்ம கரெக்டா சொல்ல முடியும். இந்த கிரகம் உங்களுக்கு யோகம், இந்த கிரகம் யோகம் இல்லைன்னு. இப்ப யாருக்கு குரு யோகம் இல்லாம இருந்துச்சோ அவங்கள நீங்க கேட்டு பாருங்க. வேலை உத்தியோகத்துல கடன், பகை, எதிரி பிரச்சனை, கொஞ்சம் தாய்மாம உறவுல உடம்பு உபாதைகள், நிறைய விரைய செலவுகள், வரவோட செலவுகள் நிறைய பாக்குறது, கடன் பிரச்சனை பாக்குறது, பகை பிரச்சனை பாக்குறது, எதிரிய பிரச்சனை பாக்குறது, ஒரு கலகத்தை பாக்குறது, எல்லாமே ஒரு அவமானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்க வாழ்க்கையில் நடந்துச்சாங்க பாருங்க. ஆமான்னு சொல்லுவீங்க. இல்ல வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இட பிரச்சனை, சொந்த வீட்டு பிரச்சனை, பூமி பிரச்சனை இருக்குது, ஒரு குழப்பத்தை தருமாற்றத்தை இருக்கேன், ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நிறைய சொல்லுவீங்க. அது இல்லாம இப்ப சூரிய பகவான் இணைகிறாருன்னா ஒரு குழப்பத்தை, ஒரு தருமாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை உத்தியோகத்துல தடங்களையும், கடன் பிரச்சனையும், பகை பிரச்சனையும், எதிரி பிரச்சனையும், யாருடைய பிறப்பு ஜாதகம் சரியில்லையோ அவங்க எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்கிற விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகரம். ஏதாச்சும் ஒரு வழக்கு உங்க மேல இருந்திருக்கும் பாருங்க, இடத்துலயே பூமியிலே ஏதோ ஒரு கேஸ் வழக்கு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்க மேல வந்திருக்கும் பாருங்க. பல்லு வலி, வயிறு சார்ந்த வலி, கால் வலி, இது மாதிரி நிறைய ஒரு பெயினை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் அதிகமா அனுப்புனது யாருன்னா கண்டிப்பா மகர ராசிக்காரர். இப்ப எல்லாமே ஏன் மாறுது, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? குருவுடைய வீட்டுக்கு போறாரு, சனிபாரம் இங்க இருக்கா, இங்க சூரியபாரம் போய் இணைகிறாரு 2. குரு பகவான் பாருங்க ஸ்ட்ரெயிட்டா வக்ர நிவர்த்தி ஆகி 2ஆம் இடத்தை பாக்குறாரு 3. நல்லா பாருங்க, வீடு கொடுத்தவர் நல்லா இருந்தாதான் இங்க பலம் அதிகம். இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரா, அவர் நேரம் 2ஆம் இடத்தை பார்க்கலாம், பொருளாதார வருமானத்தை சூப்பரா அள்ளி கொடுப்பாரு. நீங்க கவலையே படாதீங்க, காசே இருக்காது, இப்ப பணம் வரும் உங்களுக்கு கையில. பணம், பொருள், நகை சேமிப்பு அதிகமாக இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு அதிகமா வேலை செய்யும். ஏன் தெரியுமா? இது ஒரு விபரீத ராஜயோகம் வேலை செய்யுது. 8ஆம் வீட்டு 3ஆம் இடத்துல இருந்தால் 8-3 மறைவு ஸ்தானம், அங்க போய் இருக்கும்போது இங்க விபரீத ராஜயோகமா உங்களுக்கு வேலை செஞ்சிடும். திடீர் யோகம் வரும், வீடு, இடம், பூமி, ஏதாச்சும் ஒரு வழக்குல ஜெயிக்கக்கூடிய உங்க மேல கேஸே இருக்கிறோம், அந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்? சூரிய பகவான் ராசி அதிபதி சேர்ந்துட்டாரு. அப்ப வழக்குல நீங்க ஜெயிக்கணும், ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போகணும், வேலை இட மாற்றம் நீங்க பண்ணணும். இது கண்டிப்பா நடக்கும், நடந்தே தரும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற நிறைய சொல்றேன், ப்ரொமோஷன் இருக்கு, இந்த விசா பிரச்சனை சரியாகும், சொந்த குடியுரிமை வாங்குவீங்க, நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம். உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப கண்டிப்பா அந்த கிரகம் வேலை செய்யும். சூரியனோட சேர்றதுனால இங்க சொல்றேன், ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போறீங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க. இதான் என்னுடைய கருத்து. தைரியம், தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அரசியல், அரசாங்கத்துல சாதிக்க போறீங்க. வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்தெல்லாம் வாங்குவீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரபாரம் போயிட்டாரா கண்டிப்பா கடன் வாங்கியாச்சு வீடு இடத்தை வாங்க வைப்பார். ஒரு இடம் சம்பந்தமா எனக்கு காசு பணம் வரணும், அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க கேட்டு பாருங்க, இந்த பங்குனி மாசத்துல எது கேட்டாலும் உங்களுக்கு சாதகமா வருங்க. அதனால சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. இப்படி புதுசா தொழில் பண்றவங்க, கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறோம், எல்லாத்துக்கும் சொல்றேன். மகரத்தை பொறுத்தவரை இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம் எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு. அப்ப எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா கிரகம் இப்போ அப்படி இருக்குது. அப்ப நல்ல ஒரு மாற்றத்துக்கு அமைச்சு கொடுத்துருவாரு. நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, மீனா கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணினா குழந்தை பையன் உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் வருது. இப்ப திடீர்னு லாட்டரி சீட் எடுத்தா கண்டிப்பா அடிக்கும். ஏன்னா ஓப்பனா சொல்றேன், லாட்டரி சீட் எடுத்தா கண்டிப்பா உண்டு. 8ஆம் வீட்டு சனி பகவான் தொட்டுட்டாரா திடீர் யோகம் வந்தே தீரும்.
3ஆம் இடத்துல 9ஆம் இடத்தை பார்க்கறனால கண்டிப்பா திடீர் யோகத்தை கொடுத்துருவாரு. அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகள் ஒரு மாற்றம், அரசாங்க வேலை நிறைய ஒரு லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும் பாருங்க. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து தொழில் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் பாருங்க. தொழில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். அப்ப எந்த ஒரு கெட்டதும் இந்த மாசத்துல பங்குனி மாசம் மேக்சிமம் உங்களுக்கு நடக்காது. நல்ல ஒரு மாற்றமா வருது. ஒரு சுப செலவா நிறைய சுபகாரியம் பண்ண போறீங்க. நல்ல ஒரு அனுகூலமா வரும். நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஐடி வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலன்களை போகும்போது முதல் என்ன வரும்? உத்திராடத்துல பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான இருக்கணும், திறமையா இருக்கணும், அறிவான குணம் உங்களுடைய நிறைய இருக்கும். பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்கவும் மாட்டீங்க. இதான் உங்களுடைய இயல்பான சிந்தனை. இப்ப பாருங்க, ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சியில இப்ப ஜெயிக்க போறீங்க. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு? நான் உத்திராடத்துல பிறந்த சொல்றேன். நல்ல நேரம் வேலை செய்யுது. இப்ப எதுவும் நீ மூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல யோகம் தேடி வரும். நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு. படிப்புகள் நல்லா இருக்கும். அரசியல், அரசாங்கம், ஒரு தலைமை பொறுப்பு அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க ரொம்ப கணவனை பத்தி, மனைவியை பத்தி ரொம்ப அன்பு, நிறைய கலைகளை ரொம்ப விரும்புவீங்க. ஆசைப்பட்ட விஷயம் நிறைய கற்பனை மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இதை இப்படிதான் பண்ணுமா, அப்படிதான் நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இப்ப நல்ல ஒரு யோகம் தேடி வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. வெளிநாடு, வெளியூரோ, தொழில் உத்தியோக மாற்றமோ நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது. உத்தியோகத்துல உயர் பதவி, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. கலைத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா பார்ப்பீங்க. யாரு? இந்த திருமணம் எப்போதுமே குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய கேரக்டர் நீங்க தான். நீங்க பழகி பாருங்க. அன்பை மட்டும் கொட்டி பாருங்க, எல்லாமே இழந்துருவாங்க. இதான் உங்களுடைய கேரக்டர். அடுத்து அவிட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, திறமையான குணம் எல்லாமே நிறைய இருக்கும். டேலண்டான குணம் நிறைய இருக்கும். பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். எப்படி? கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. எப்படி? கடுமையாக ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணக்கூடிய குணம் உங்களை நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, உங்களுடைய நட்சத்திர 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போனா ஏதோ ஒரு முயற்சி பண்ண போறீங்க, ஜெயிக்க போறீங்க பாருங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது. ஆனா சுப செலவு, சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா பண்ணுவீங்க. திருமணத்துல எந்த ஒரு தடங்களும் வராது. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். ஒண்ணு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி நல்லா இருக்கும். அரசியல் ஃபீல்ட் நல்லா இருக்கும். கட்டிட சார்ந்த துறை நல்லா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு சாதகமாக வருது. கிரக அமைப்பு நல்லா இருக்கு. யாரு? அவிட்டதுல பார்த்து சொல்றேன். இது மாதிரி நிறைய தடங்களை சந்திச்சிங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம் நிறைய பிரச்சனை சந்திச்சு இனிமே சந்திக்க மாட்டீங்க. இனிமே உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. வரக்கூடிய பங்குனி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.